எம்ஜிஆருடன் 26 படங்கள், சிவாஜி கணேசனுடன் 22 படங்கள் நடித்துள்ளார். அது மட்டுமல்ல, அந்த காலத்திலே மிக முக்கிய ஹீரோக்களாக இருந்த ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ரவிச்சந்திரன் ஆகிய பிரபல நடிகர்களுடன் நடித்திருக்கிறார். பத்மினி, சாவித்ரி, சரோஜா தேவி முப்பெரும் தேவிகளாக கருதப்பட்ட காலத்திலே இவர் தனித்துவத்துடன் காணப்பட்டார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் இவர் தன்னுடைய தாயாருக்கு திரைப்படத்தில் நுழையும் போது தன்னுடைய தாயாருக்கு கொடுத்த உறுதிமொழி, இரட்டை, அதாவது கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து நடிக்க மாட்டேன், ஸ்விம்மிங் சூட் என்பார்களே, நீச்சல் உடையில் நடிக்க மாட்டேன் கூறியிருந்தார். கடைசி வரை அவர் அந்த நீச்சல் உடையில் நடிக்காமல் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1967 அதாவது 65க்கு பிறகு KR விஜயா, ஜெயலலிதா ஆகியோர் வந்த பிறகுதான் இவருடைய வாய்ப்பு குறைகிறது. அதுவரை தமிழ் திரையில் கோலோச்சு கொண்டிருந்தவர் சரோஜா தேவி. 67ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களுக்கு கௌதம ராமச்சந்திரன், இந்திரா ஆகிய 2 மகன்கள், புவனேஸ்வரி என்ற தனது அக்கா பொண்ணையும் தத்தெடுத்து வளர்த்து வந்தார். திருமணத்திற்கு பிறகு கணவரின் அனுமதியுடன் நடிக்க ஆரம்பித்து இந்தி, தெலுங்கு, கன்னடம் போன்ற படங்கள் எல்லாம் நடித்து வந்தார். அவருடைய 100வது திரைப்படம் பெண் என்றால் பெண் என்ற தமிழ் திரைப்படமாக அமைந்தது. அப்பொழுது சரோஜாதேவி அளித்த பேட்டி என்பது தமிழ் ரசிகர்களிடையே பெரும் ஒரு பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றிருந்தான் கூற வேண்டும். அதாவது, எனது பிறவி பயன் என்று தமிழ் மொழியினையும் தமிழ் திரையுலக ரசிகர்கள் எனக்கு அளித்தது பெரும் வரம் என்றும் அவர் நேசித்தார். எனது பிறவி பயன் தமிழ் திரைப்படம் நடித்தது என்ற வகையிலே கூறியிருந்தது தமிழ் ரசிக வட்டத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று அவர் நடித்த ஒரு படம் வெளியாகாமலேயே போனது. ஜெய்சங்கருடன் அவர் சங்கர் இயக்கத்திலே சாட்டை அடி என்ற திரைப்படத்தில் நடித்தார். ஆனால் சரோஜாதேவிக்கு அப்பொழுது குழந்தை பெறுகின்ற நிலை ஏற்பட்ட சூழ்நிலை வந்ததால் அந்த திரைப்படம் கைவிடப்பட்டது. சரோஜாதேவி பல திரைப்படங்கள் நடித்திருந்த பொழுதும் அவர் நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுதும் அந்த பெயர்களை நான் தற்போது கூறும்போது நீங்களே தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு அந்த புகழ்பெற்ற திரைப்படங்கள் என்று. நாடோடி மன்னன், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பார்த்திபன் கனவு, இருவர் உள்ளம், என் தம்பி, அஞ்சல் பெட்டி, அருணோதயம், அரச கட்டளை, இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்கள். அன்பளிப்பு, அன்பேவா மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அதிலும் அந்த அன்பேவா படத்திலே லவ் பேர்ட்ஸ் என்ற பாடல் வரும். அதிலே லவ் பேர்ட்ஸ் என்ற அந்த அபிநய சரஸ்வதி என்ற அந்த படத்திற்கு பிறகுதான் அவர் அழைக்கப்பட்டார். அதிலே அவர் அந்த கைகளை கிளிகள் போல வைத்து ஆடுகின்ற நாட்டியம் என்பது மிகப்பெரிய ஒரு மிக பாப்புலரான ஒரு நாட்டியம் என்பார்களே, மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு நாட்டியம் அந்த லவ் பேர்ட்ஸ் என்ற பாடலுடன் அவர் நடிக்கின்ற காட்சி எம்ஜிஆரை விட அந்த காட்சியிலே அவர் டாமினேட் செய்திருப்பார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு மக்களிடம் சென்று இன்றும் கூட திரைப்படங்கள், தொலைக்காட்சியில் அந்த பாடலை பார்க்கும்போது அனைவரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பாடலாக இருப்பதுதான் அந்த லவ் பேர்ட்ஸ் பாடல். அதே போன்று ஆசை முகம், ஆதவன், ஆலயமணி என்ற திரைப்படத்திலே அவர் நடித்த நடிப்பை பார்க்கும்பொழுது சிவாஜிக்கு போட்டியிடக்கூடிய ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தால் கூற வேண்டும். அதே போன்று இரும்பு திரையிலும் மிகப்பெரிய முத்திரை படைத்தார். எங்கள் வீட்டு பிள்ளை, சரோஜாதேவி மிகப்பெரிய அளவுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலே நடித்திருந்தார். அதுவும் அந்த எம்ஜிஆருக்கு இணையாகவே நடித்திருந்தார் என்றும் கூற வேண்டும்.